இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, முருகன் உங்களை வந்து கேட்டாரா, யார் கேட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ரீகேப். இந்த வருடமே ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒரு சாட்சி. இப்போ இந்த மாநாடு மதுரையில் நடப்பதற்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த கந்தூரி கொடுப்போம் அப்படின்ற ஒரு புது பிரச்சனையை கிளப்பியதும், அதில் திமுக அரசும் திமுக என்ற கட்சியும் நடந்து கொண்ட விதம் இந்த மாநாட்டுக்கு ஒரு வித்தாக அமைந்தது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி அப்போ அங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, திமுக ஆளுகின்ற தமிழக அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்குது, திமுக என்ற கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. திமுக என்ற கட்சி ஏன் அந்த நிலைப்பாடு இருக்கிறதுனா, காலம் தொட்டு வரக்கூடிய இந்து மத வெறுப்பு, இந்து மதத்தை வந்து தூற்றுவது, இது எல்லாமே அவர்கள் செஞ்ச விஷயங்கள் தான். உதாரணமாக முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டசபையிலே கேட்குறாங்க, இந்து கோயில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் பதில் சொன்னது என்னன்னா, இந்து தெய்வங்கள் பின்னால் ஒளிவட்டம் இருக்கிறதே, பிறகு எதற்கு இலவச மின்சாரம்? இதுதான் அவர் கேட்ட பதில். இது போன்ற நிகழ்கால அமைச்சர்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் ராசா இந்து மதத்தை பற்றி என்ன பேசினார், பொன்முடி சைவத்தையும் வைணவத்தை பற்றியும் எவ்வளவு கொச்சையாக பேசினார், உதயநிதி ஸ்டாலின் இந்துயிசமும் சனாதன தர்மமும் டெங்கு மலேரியா போன்றது அப்படின்றது ஏன் பேசினார், சிவசங்கர் என்கின்ற போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து கடவுள் ராமர் வாழ்ந்ததற்கான ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னதிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் சொன்னதான ராமர் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொன்னது வரைக்கும், இவர்களுடைய அமைச்சரான ரகுபதி அவர்கள் ராமர் வழியில் இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னதற்கும் பல்வேறு முரண்பாடுகள்.